திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை உதயநிதி இன்னைக்கு பாளையங்கோட்டை சிறையில் சந்திச்சுட்டு வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதில் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. தத்தி தாவி தாவி குதிச்சு ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு இந்த கைதுகளை தவிர வேற எதுவும் பண்ணுறதில்ல. 24 மணி நேரமும் இதை மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத அரசாக இருக்குது. மார்க்கண்டேயன் பேசினது தப்புன்னு உதயநிதி சொல்லிட்டு இதை சொல்லியிருந்தாருன்னா அதை வரவேற்கலாம். அவர் என்ன பேசினார்? முதலமைச்சர் விஜயை பற்றி சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் கதவெல்லாம் சாத்திட்டு எலும்பு உடைப்போனார். எந்த அரசாக இருந்தாலும் ஒரு முதலமைச்சரை பற்றி இப்படி பேசிட்டிங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே தான் போடுவாங்க. ஒரு இடத்துல கூட உதயநிதி ஸ்டாலினோ கனிமொழியோ யாருமே அவர் பேசியது தவறுன்னு சொல்லலை. இது ரொம்ப ரொம்ப ஐ திங்க் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இது நீங்கள் அப்போ வன்முறையை ஆதரிக்கிறீங்க. வாய் வார்த்தையில் சொல்கிறதா இருக்குன்னா அப்படியே பண்ணிடுவாரா அப்படின்னு கீதா ஜீவன். நீங்கள் யாரை பார்த்து அப்படி சொன்னாலும் ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்கிறதுக்கும் தெருவில் பார்த்து சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கீதா ஜீவன் ஒரு முன்னாள் மந்திரி. நான் கேட்குறேன், கீதா ஜீவன் மந்திரியாக இருக்கும்போது கீதா ஜீவன் எலும்பை முடைச்சிடுவான்னு எவனாவது ஒரு மாவட்டத்தில் பேசியிருந்தா கீதா ஜீவன் சாத்விக புத்திமதி இப்படி தான் சொல்லுவாங்களா? அறவழி யோசனை சொல்லுவாங்களா? பிடிச்சி முதல்ல உள்ளே போட்டுட்டு அப்புறம் தான் பேச்சு. அப்போ உட்கட்சியில் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிற மாதிரி கனிமொழி வெர்சஸ் உதயநிதினு ஏதாவது ஓடுது? அது ஒரு புகைச்சல் இருக்குது. இவர் ஏடிஎம்கேலேருந்து திரும்பி வந்தவர். இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் இந்த எம்எல்ஏ ஒன்றும் சாதாரணமானதில்லை. இவர் ஏற்கனவே ஏடிஎம்கேல இருக்கும்போது சட்டசபையில் என்ன பேசினார்? சபரீஷனை பற்றி பேசினார். எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு சபரீஷன் நாங்கள் இழுக்கணும்? சபையில் இல்லாத ஒரு உறுப்பினரை பற்றி பேசக்கூடாதுன்றது விதி. அந்த சபாநாயகர் அதை அனுமதிச்சார். அப்போ திமுக ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு பண்ணாங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு திமுகவில் கட்சியில் சேர்த்தார் ஸ்டாலின். இப்போ அவர் விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு. அப்போ இவருடைய வரலாறு என்ன? தனி மனித தாக்குதல்கள் தான். விஜய் பின் பாயிண்டாக பண்ணாமல் இவங்க அப்படியே ஃப்ளூயிடாக அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. இவங்க போய் இவங்கள மாட்டுறாங்க. யாரும் அங்கேயும் எடுபடாது. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் நிர்வாக வசதிக்காக தன்னுடைய அலுவலக அறையை மாற்றுகிறார். அது ஒன்று. இப்போ ஜெயலலிதா செக்ரட்டேரியட்டே மாற்றணும்னு எவ்வளோ முயற்சி பண்ண முடியல. 20 வருஷத்துக்கு முன்னால், 25 வருஷத்துக்கு முன்னால், 2003 23 வருஷத்துக்கு மேலே. கருணாநிதி 2006-10 செக்ரட்டேரியட்டே புதுசாக கட்டினார். ஜெயலலிதா வந்தோன்னே ஒரே நாள் நைட்டு அதை ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டு இதை கொண்டு வந்துட்டாங்க. 10 வருஷம் இப்படியே ஓடிச்சு. இந்த செக்ரட்டேரியட் ரொம்ப நெருக்கடியான இடங்க. அது உண்மையிலே யாராக இருந்தாலும் அது அந்த ஒரு நிலை வரதான் செய்யும். அந்த செலவு கூட ஏன் நிதி சாப்பிட்றேன். வாழ்ந்தாலே செலவு வரும். செத்து இல்லாமல் எல்லாரும் வாழ்ந்தாலே செலவு தானே, நான் உட்பட. இது அனாவசிய செலவு தானே. யார் சொல்ற அனாவசியமா அவசியமா? சுப்பராயன் ஒன்றும் தீர்ப்பு அதிகாரம் கிடையாதுங்க. சுப்பராயன் ஒன்றும் ஃபைனல் வரி பணத்தில் தானே அது நடக்குது. நான் என்ன சொல்றேன், மக்கள் வரி பணத்தை செலவு பண்றதுக்கு எது அளவுகோல்? ஒரு முதலமைச்சர் திறம்பட செயல்படுவதற்கு தன்னுடைய அலுவலகத்தை, மறுபடியும் சொன்னோம், அலுவலக அறையை தான் மாற்றுகிறார். புது செக்ரட்டேரியட்டுக்கு போல. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய செலவாக இருக்க தான் தரும். ஒரு 10 கோடியே செலவாகுதுன்னா கூட அது உங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் கொடுக்குற வேலை. விஜய் ஆதரவு கோஷ்டி எதிர் கோஷ்டி ஒன்று வந்துச்சு கூட்டணிக்குள்ளேயே. இப்போ சிபிஐக்குள்ளெல்லாம் முத்தரச சுப்பராயன்லாம் வேணான்றாங்க. கோடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை உதயநிதி இன்னைக்கு பாளையங்கோட்டை சிறையில் சந்திச்சுட்டு வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதில் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. தத்தி தாவி தாவி குதிச்சு ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு இந்த கைதுகளை தவிர வேற எதுவும் பண்ணுறதில்ல. 24 மணி நேரமும் இதை மட்டும்தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத அரசாக இருக்குது. சோஃபாவை கொடுத்து வாங்குற அரசாக இருக்குது. ஒரு முறையும் கைதப்போ நீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கிட்டு வர இந்த அரசு மக்கள் மன்றத்திலையும் அம்பலப்படுறது கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது அப்படின்னு பேசுகிறாரு. மார்க்கண்டேயன் பேசினது தப்புன்னு உதயநிதி சொல்லிட்டு இதை சொல்லியிருந்தாருன்னா அதை வரவேற்கலாம். 2 விதமான கைது நடவடிக்கைகள். ஒன்று, மார்க்கண்டேயன் மாதிரியானவர்கள் பேசக்கூடிய, வெளிப்படையாக வன்முறையை தூண்டக்கூடிய. அவர் என்ன பேசினார்? முதலமைச்சர் விஜயை பற்றி சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் கதவெல்லாம் சாத்திட்டு எலும்பு உடைப்போனார். எந்த அரசாக இருந்தாலும் ஒரு முதலமைச்சரை பற்றி இப்படி பேசிட்டிங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே தான் போடுவாங்க. இது ஒரு விதமான கைது. இன்னொரு விதமான கைது இந்த அமைச்சர் ரமேஷ் அவரை பற்றி அவதூறுன்னு யாரோ ஒருவர் மேலே வழக்கு போட்டு அது உயர்நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்தது. இதுக்கெல்லாம் நீங்கள் அவதூறு வழக்கு தான் போடலாமே ஒழிய நீங்கள் இதுக்கெல்லாம் கைதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கணும். ஒரு விதமான கைது நடவடிக்கைகள் கண்டிப்பாக விஜய் அரசு சகிப்புத்தன்மை அற்றதாக இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. அது கருத்து சொல்வதற்காக, ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்வதற்காகலாம் ஒருத்தர் கைதெல்லாம் பண்ண முடியாது. தெளிவாக உச்சநீதிமன்றமே 7 ஆண்டுகள் வரைக்கும் வழக்குகளையே கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் இந்த மாதிரி வன்முறையை தூண்டக்கூடிய வழக்கு. இது 2ஐயும் நம்ம போட்டு குழப்பிக்கூடாது. போய் முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செஞ்சப்பையும் கனிமொழி போனாங்க, இவர் போய் பார்க்கல. இப்போ இது ஒரு விமர்சனமாக முன்னெடுத்தது. மார்க்கண்டேயனை அவர் போய் பார்க்கல அப்படின்னு. அதுக்காக உட்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விமர்சனத்தை தவிர்ப்பதற்கு தான் கைது செய்யப்பட்ட 5 நாள் பொறுத்து எதிர்கட்சி தலைவர் போகிறாங்க. ஒரு இடத்துல கூட உதயநிதி ஸ்டாலினோ கனிமொழியோ யாருமே அவர் பேசியது தவறுன்னு சொல்லலை.
இது வந்து ரொம்ப ரொம்ப ஐ திங்க் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இது நீங்கள் அப்போ வன்முறையை ஆதரிக்கிறீங்க. வன்முறை எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. சரி, கருத்து இப்போ மாரிதாஸ் கைது ஏற்புடையதல்ல. அதே மாதிரி ரமேஷ் வழக்கில் வந்து பழனி கோயிலை பற்றி சம்மந்தப்படுத்தி போட்டாங்கன்னு போட்டது அந்த ஒரு ட்வீட்டு ஏற்புடையதல்ல. அந்த மாதிரி ஒரு 5-6 கேஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இவங்க ட்வீட் போட்டதுக்காக கைது பண்ணுறாங்க. இதை தான் திமுக கவர்மெண்ட்டும் பண்ணுச்சு. சரி, இதை பேசுறதுக்கான தார்மீக உரிமையோ தகுதியோ திமுகவுக்கு கிடையாது. ஏன்னா 5 வருஷத்தில் இவங்க இதை தான் பண்ணாங்க. இப்போ இவங்க கவர்மெண்ட் வந்தானே இதை பண்ணுறாங்க. இப்போ இவங்க பண்ணுறதால நம்ம ஒன்றும் இதை நியாயப்படுத்தலை. தப்பு தான் இது. விஜய் கவர்மெண்ட் பண்ணுறது தப்பு தான். பட் மார்கண்டேயன் மாதிரியானவர்களுடைய கைதை வந்து குறைஞ்சபட்சம் திமுக கண்டனமாக தெரிவிச்சிருக்கலாம். கண்டனம் தெரிவிக்கலன்னு போது அது எப்படி ஒரு கவர்மெண்ட் விடும்? ஒரு முதலமைச்சர் எலும்பு உடைப்புன்னு சொன்னா எந்த கவர்மெண்ட்டுமே விடாது. புடிச்சுள்ள தான் போடுவோம். வாய் வார்த்தையில சொல்றது அதுக்குன்னு அப்படியே பண்ணிடுவாரா அப்படின்னு கீதா ஜீவன் கேட்டாங்க. இல்லைங்க, கோபத்துல பேசுறது தான். நீங்க யாரை பார்த்து அப்படி சொன்னாலும் ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்றதுக்கும் தெருவில் பார்த்து சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கீதா ஜீவன் ஒரு முன்னாள் மந்திரி. நான் கேட்குறேன், கீதா ஜீவன் மந்திரியா இருக்கும்போது கீதா ஜீவன் எலும்பை முனைச்சிடுவான்னு எவனாவது ஒரு மாவட்டத்தில் பேசியிருந்தா கீதா ஜீவன் சாத்விக புத்திமதி இப்படி தான் சொல்லுவாங்களா? அறவழி யோசனை சொல்லுவாங்களா? பிடிச்சி முதல்ல உள்ளே போட்டுட்டு அப்புறம் தான் பேச்சு. இதே கீதா ஜீவன் அமைச்சர் பதவியில் இருக்கும்பொழுது அவருக்கு எதிராக இப்படி ஒரு பேசி இருந்தால் ஸ்டாலின் போலீஸ் என்ன பண்ணியிருக்கோம்? அரெஸ்ட் பண்ணி தான் உள்ளே போட்டிருக்கோம். கீதா ஜீவன் அப்போ வந்து அதை இல்லை அவர் சொன்னார், வருஷ பிறகு பார்க்கலாம் நான் சொல்லுவாங்க. ஆகவே இவங்க ஒரு தவறான போக்க அம்மையார் கனிமொழி, கீதா ஜீவன், ஸ்டாலின், உதயநிதி எல்லாருமே நியாயப்படுத்துகிறாங்க. இது இவர்கள் செய்வது தவறு. யார் செய்தாலும் வன்முறை ஏற்கக்கூடியதல்ல. பேச்சில் ஒரு கண்ணியம் வேணும். இப்போ 1000 விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. இப்படிலாம் பேசுகிறதால ஆக்சுவலாக விஜய் கவர்மெண்ட்டை நீங்கள் காப்பாற்றுறீங்க. உண்மையான மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் தப்பிச்சு போகிறீங்க. நீங்கள் ஒரு விதத்தில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் அரசுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. ஆமாம், மக்கள் பிரச்சனை பார்க்காம 1000 பிரச்சனை இருக்குது இன்றைக்கி. அதை விட்டுட்டு இது அற்பப்போ யாரை கேட்டாலும் மார்கண்டேயன் பேசுன தப்புன்னு சொல்லுவானா சரின்னு சொல்லுவாங்க. தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன? அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்துல கோர்ட் என்ன கேட்டது? அவர் வக்கீல் என்ஆர் இளங்கோவை பார்த்து அவர் பேசுனது நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க. இல்லை தப்பு, பேசிடக்கூடாதுன்னு அவர் சொன்னார். இவங்களுக்கு ஆஜராகிற வழக்கறிஞர்களே நீதிமன்றத்தில் தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ தப்புன்னு சொல்லும்போது அடுத்த கேள்வி என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? வெறும் அவதூறு வழக்கு மட்டும் போட்டுட்டு விட்டுறதா இல்லை கைது பண்ணுறதான்றது கேள்வி வருது. நான் எப்படி பார்த்தா கைது பண்ண முடியாது தான். ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அப்படி இருக்கு. பட் நடைமுறையில் வந்து ஒரு முதலமைச்சரை பார்த்து அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் எலும்பு உடைப்பேன்னா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் பிடிச்சி உள்ள தான் போடும். இது நம்மளை விட திமுக நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எதற்காக இது அவங்க, நான் அதை தான் சொல்கிறேன், இது வந்து எவ்வளவோ பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளை பேசுவதிலிருந்து இவர்கள் விலகி போகிறார்கள். இதன் மூலம் விஜய் அரசாங்கத்தை காப்பாற்றுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமல திமுக விஜய் அரசாங்கத்தை காப்பாற்றுது. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் பேசும்போது உள்கட்சிக்குள்ளே நடக்கிற விவகாரங்கள் வந்து அதனால தான் ஏன்னா அனிதாவுக்கே போகலை. இதுக்கே உதயநிதி மாலையில் தான் ஒரு ட்வீட் போட்டார். 5 நாட்கள் கழிச்சு இப்போ போய் பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ உட்கட்சியில் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிற மாதிரி கனிமொழி வெர்சஸ் உதயநிதினு ஏதாவது ஓடுது? அது ஒரு புகைச்சல் இருக்குது. அது கண்டிப்பாக இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் 5 நாள் பொறுத்தவரை போகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அது இஷ்யூ இல்லை. அது அவங்க கட்சி, அவங்க எக்கட கட்டு போட்டோம். திமுக உள்விவகாரம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்கிறது ஒரு பிரதான எதிர்கட்சியாக ஜனநாயக கடமையை ஆற்றுவதிலிருந்து திமுக தவறுகிறது. நீங்கள் பேசுகிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காம இந்த மாதிரி வன்முறை பேச்சு இதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ ஒரு முதலமைச்சரை பார்த்து எலும்பு உடைப்பண்ணா உன்னை டீல் பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி. பூச்சிக்குள்ளே போடுவான். கோர்ட்டில் போனால் ஜட்ஜு கேட்பார், இவங்க வக்கீலை பார்த்தே கேட்பார், இது நியாயமானவார், இல்லை மயிலாடு தப்பு தான்வார். வெளியில் வந்து அதையே பேசுவாங்க. இதை சுற்றிய விவாதம் சுழலும். உண்மையான பிரச்சனையிலேருந்து மக்கள் கவனம் திசை திரும்பும். அப்போ நீங்கள் விஜய் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் அதை தான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன். நீங்கள் விஜய் கவர்மெண்ட்டை காப்பாற்றுறீங்க. உண்மையான பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்க. இப்படிலாம் பேசுறது தப்பு. உங்களை ஹேண்டில் பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸின்றது உங்களுக்கு தெரியாதா? பொதுவெளியில் ஒருத்தன் கண்ணியமாக பேசணும், யாராக இருந்தாலும். ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ இப்படிலாம் பேசுனீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்? போலீஸை வந்து தூக்கின்னு போடணும் தெரியாத அளவுக்கு நீங்களாம் முட்டாள் கிடையாது. இவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து திரும்பி வந்தவர். இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் இந்த எம்எல்ஏ ஒன்றும் சாதாரணமானதில்லை. இவர் ஏற்கனவே ஏடிஎம்கேல இருக்கும்போது சட்டசபையில் என்ன பேசினார்? சபரீஷனை பற்றி பேசினார். எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு சபரீஷன் நாங்கள் இழுக்கணும்? சபையில் இல்லாத ஒரு உறுப்பினரை பற்றி பேசக்கூடாதுன்றது விதி. அந்த சபாநாயகர் அதை அனுமதிச்சார். அப்போ திமுக ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு பண்ணாங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு திமுகவில் கட்சியில் சேர்த்தார் ஸ்டாலின். இப்போ அவர் விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு. அப்போ இவருடைய வரலாறு என்ன? தனிமனித தாக்குதல்கள் தான். தனிமனித தாக்குதலில் தான் நீங்கள் ஈடுபடுவீங்கன்னா கொஞ்ச நாள் ஜெயிலில் தான் இருக்கணும். யாரும் காப்பாற்ற முடியாது. இது எவ்வளோ நாளுங்க ஜெயிலில் இருக்கு? நாளைக்கு மறுநாள் வரப்போறாரு. 15 நாள் ரிமாண்ட்ல வந்து மறுபடியும் இதே தான் பேச போறாரு. இது நான் என்ன சொல்றேன், திரும்ப சொல்றேன், இதுல நஷ்டம் மக்களுக்கு. உங்க தொகுதி பிரச்சனை பத்தி நீங்க பேசல, மக்கள் பிரச்சனையை பத்தி பேசாம தனிப்பட்ட தாக்குதல் தொடுக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய
பெரிய சிக்கல் என்னன்னா, உங்களுக்கு வாக்களித்த மக்களே உங்களை நிராகரிச்சுடுவாங்க. நீங்க நாளைக்கு மந்திரி ரூம்ல போய் உன் தொகுதிக்காக நிக்கும்போது எந்த மந்திரியும் செய்ய மாட்டான். இல்ல உதயநிதி என்ன சொல்றாருன்னா 24 மணி நேரமும் யாரை கைது பண்ணலாம், யாரை எம்எல்ஏ விலைக்கு வாங்கலாம், இப்படியே ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட உதயநிதி முடியும்னு. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உண்மைக்கு மாறான தகவலை போய் பேசுறாரு. அப்படிலாம் யாரையும் கைதெல்லாம் பண்ணல. எவ்வளோ பேர் இன்னைக்கு பேசிட்டு தான் இருக்காங்க. இது வந்து அவர் தெரிஞ்ச ஒரு அநீதிக்கு துணை போகிறார். இது அவங்க கட்சியை வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கிழக்க செய்து மக்கள் இன்னமும் இவங்களை வெறுக்கிறாங்கன்ற புரிதல் அவருக்கு இல்லை. இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவே தத்தி தாவி ஆட்சிக்கு இல்லை, வந்து இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேங்க, இது தனி மனித தாக்குதல். நீங்கள் வந்து உங்களால் வந்து இன்னைக்கு திமுகவோட பிரச்சனை என்ன, பலமுறை பேசினது, இந்த தேர்தல் முடிவை திமுகவால் நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அந்த ஸ்டொமக் பர்னிங் அதில் தான் நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி விஜய் முதலமைச்சர் தத்தி தாவி வந்தாங்க. இதெல்லாம் பேசுகிறதால உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக்கிறதுன்னு தாராளமாக பேசுங்க. பட் இன்றைக்கி அவர் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவரை. நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்க தான் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே ஏன் பேசுகிறீங்க? நான் அதை தான் சொல்கிறேன். இது இவங்களுக்கு வசதியாக போகும், அரசுகளுக்கு வசதியாக போகும். பர்சனலாக அட்டாக் பண்ணி ஜெயிலுக்கு போகிறது, மக்கள் பிரச்சனையை பேசாமல் இருக்கிறதுலேருந்து அரசு தப்பிச்சு போகிறதுக்கு வழி வைக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ தாவேக அரசு திமுக தப்ப வைத்து கொண்டிருக்கிறது. 1000 பிரச்சனை இருக்குது இன்றைக்கி மாநிலத்தில். அதை பேசாமல் ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணுறேன்னா உன்னை ஹேண்டில் பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி. அது தாவேக்காவுக்கு மாதிரி ரொம்ப ஈஸி. பூச்சி உள்ளே போட்டானா முடிஞ்சு போச்சு. 4 பேரை கேட்டால் 4 பேரும் தப்புங்கன்னுவான், ஜட்ஜி தப்புன்னுவார். அப்புறம் எதுக்கு பேசுகிறேன்? இது என்ன அரசியல்? இதுதான் முக்கியமாக. இப்போ எலும்பு உடைப்புன்றது தான் அரசியல். இதுதான் உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? உங்கள் தொகுதி மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்படிலாம் பேசினா மந்திரி ரூமில் போய் எல்லா எம்எல்ஏவும் நிற்கணும், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, தொகுதிக்கு நல்லது செய்யணும், ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்போ தொகுதி மக்களே உங்களை வந்து பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தவறான ஒரு அணுகுமுறை. அதுவும் 2 தடவை எம்எல்ஏ இருந்தவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு தலைமைக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் நகராது, அப்படியே போய் நின்றுடும். சமூக வலைதளங்களில் முதலமைச்சர் அவர்கள் 4 நாள் சட்டப்பேரவைக்கு வரல, லீவு, இந்த மாதிரியான பதிவுகள்லாம் பார்க்க முடியுது. ஜனநாயகனை பார்த்துட்டு ஃப்ளாப்பில் வந்து வீட்டிலே தூங்கிட்டாரான்னு ஆர்பி உதயகுமார் கேள்வி எழுப்புறாரு. தொடர்ச்சியாக அவர் மேலே விமர்சனங்கள் ப்ளஸ் நீட்டு விவகாரத்துக்கு பேசவே இல்லை. இந்த விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க முடியாத விமர்சனங்கள். இது எப்படி தப்புன்னு நம்ம சொல்ல முடியும்? இது கருத்துரிமை சம்மந்தப்பட்டது. ஆமாம், நீங்கள் வரலன்னா வரலன்னு தான் சொல்லுவாங்க. சட்டமன்றம் இல்லை, செக்ரட்டரியேட்டுக்கு வரலன்றாங்க. செக்ரட்டரியேட் அந்த விமர்சனம் வரதாங்க செய்யணும். அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? அது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. ஆர்பி உதயகுமார் சொல்றாருன்னா அது கருத்து, அவருடைய கருத்து. இதுக்கெல்லாம் நீ போய் வந்து இப்போ அது கைது செய்யலையே. இப்போ எல்லாரையும் கைது செய்கிறான்னு உதயநிதி சொல்கிறது எவ்வளோ தூரம் பச்சை போய் அண்ட புழுகிறார் உதயநிதின்றதுக்கு. இப்போ இவர் பேசினார், நீங்கள் வந்து சட்டசபைக்கே போகல, ஃப்ளாப் ஆகிட்டீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கெல்லாம் யாரும் கைது பண்ணலையே. விமர்சனம் என்னென்னமோ வருது, எப்படியோ எழுதுறான், எப்படியோ பேசுகிறான், ரொம்ப ஆபாசமாக எழுதுகிறாங்க. எல்லாரையும் ஒன்றும் கைது பண்ணலையே. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னும் போது, அது எதிர்கட்சி உறுப்பினர் போது இப்படி பேசுகிறோன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நாளைக்கு எல்லாரும் பேசுவோம், கையை உடைப்பாங்க, காலை உடைப்பாங்க, எல்லாரும் பேசுகிறோம், பயத்தை கொடுக்கணும். அவ்வளோதான். வேற ஜெயலலிதா பாணியிலான இல்லைங்க. இது நீங்கள் எந்த அரசாக இருந்தாலும் கைது பண்ணுன்றாங்க. கருணாநிதியாக இருந்தாலும் பண்ணுவார், எடப்பாடியாக இருந்தாலும் பண்ணுவார், ஸ்டாலினாக இருந்தாலும் பண்ணுவார். ஒரு முதலமைச்சரை நான் எலும்பை உடைப்பேன், கதவை மூடிட்டுன்னா எந்த அரசாக இருந்தாலும் உன்னை கைது பண்ணும். இது நம்மளை விட மார்க்கண்டே எனக்கு நல்லா தெரியும். அப்போ ஏன் பேசுகிறேன்? எஸ்னா இதான் நடக்குன்றது நம்மளை விட அவருக்கு தெரியாதா? முதல்ல இது நியாயமா, நாகரிகமா, சரியா நீங்கள் பண்ணுறது? இதுக்காக உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். இதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல. எங்கே போனாலும் கண்டனம் தான் வாங்குவீங்க. விடுதலை கொடுப்பான், ஜாமீன் கொடுத்துருவான். இது ஒன்றும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது, கேஸ் கிடையாது. ஆனால் இது கண்டனம் தெரிவிக்கும் இல்லை கோர்ட்டு. அப்போ வெளியில் வந்து மறுபடியும் அதே பேச. அதெல்லாம் உதயநிதி சொல்கிறார், சட்டம் நீங்கள் நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கிட்டே இருக்கீங்க. இல்லைங்க, நீதிமன்றத்தில் ஒன்றும் எல்லாத்துக்கும் கொட்டு வாங்கலை. நீதிமன்றத்துக்கு இவங்க கொட்டு வாங்கினாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸில் நீங்கள் பேசினது தப்பு, நியாயமானு கேட்டது யாரு? திமுக தலையில் விழுந்த குட்டு. பாதி உண்மை பாதி போய் பேசுகிறாரு உதயநிதி. அவங்க வக்கீல் என்ன கேட்டார்? நான் என்ஆர் இளங்கோ இல்லை, நான் ஒத்துக்கல, தப்பு தானாரு. அப்போ நீதிமன்றத்தோட அப்புறம் கஸ்டோடியல் ஜாமீன் முன்ஜாமீனை நிராகரிச்சார் நீதிபதி. உங்களெல்லாம் கைது பண்ணணும்னாரு. அப்போ யார் தலையில் விழுந்த கூட்டு இது? ஆகவே நன்றாக மக்களை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். மக்கள் பிரச்சனைகளிலிருந்து மக்களை இவர்கள் திசை திருப்புகிறார்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இவங்க விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க அப்படிதான். ஏன்னா இந்த நீட் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பேசவே இல்லை. தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவுக்கு எதுவும் சொல்லலை. நீங்களே நிறைய நேர்காணல்ல ஏன் அமைதியா இருக்காருன்னு அதை பேசுங்க சார். அதை திமுக அதை பாயிண்ட் பண்ணாம இதை ஏன் பேசுறேன்றேன். விஜயோட விஜய் போலீஸ் விஜயோட நடவடிக்கை எதுவுமே பேச மாட்டேன்றாங்க இந்த போராட்டத்துக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பேசாம ஒரு தப்பு செஞ்ச எம்எல்ஏக்காக நீங்கள் நியாயப்படுத்தி வக்காலத்து வாங்கி பேசுறதுன்றது மக்கள் மத்தியில் உங்களை வந்து அம்பலப்படுத்திடும். நீ பிரச்சனையை பற்றி பேசு. நீ இந்தியா பூரா கொந்தளிக்கிற ஒரு இஷ்யூவை பற்றி பேசாமல்
உங்கள் எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு இப்போ நான் மக்கள் கேட்பான், இந்த விவகாரமே தெரியாத ஒருத்தன் உதயநிதி எதுக்குங்க இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, ஏன் வந்தார் சென்னையிலேருந்து பாளையங்கோட்டைக்குன்னு, அப்போ முழு விவகாரத்தை சொல்லும்போது ஓ அப்படியா என்ன பேசினார், எல்போ உடைப்பேன்னு பேசணும், ஓ அப்படியா சரி சரி அப்படி தானே போவாங்க. சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுன்றது இதுதான். அதுதான் திமுக செஞ்சுன்னு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. விஜய் பின் பாயிண்டா பண்ணாம இவங்க அப்படியே அப்படியே ஃப்ளூயிடா அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. இவங்க போய் இவங்கள மாட்டுறாங்க. யாரும் அங்கேயும் எடுபடாது, இதெல்லாம் உன்னோட எந்த நியாயமும் எடுபடாது இப்படிலாம் நீ பேசின்னு கிடந்தீங்கன்னா. இதில் முக்கியமாக இவ்வளோ விமர்சனங்கள் விஜய் மேலே இருந்தாலும் கூட்டணியில் இருக்கிறவங்க திரும்பவும் அது நிறுத்துற மாதிரி இல்லை, தொடர்ச்சியான விமர்சனங்கள் வருது. அவரோட அறை மாத்துறதுக்கு கூட சர்ச்சையாகுது. அதாங்க அது நான் என்ன சொல்கிறேன், ஒரு சீஃப் மினிஸ்டர் கடுமையான வார்த்தையை போடுறாரு, இடுப்பாரற்ற மன்னன் அப்படி. இடிப்பார் இல்லை எடுப்பாரா மன்னன், இடிப்பார் இல்லை ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லைன்னு கடுன்றாரு. இது என்னமோ அவ்வளோ பெரிய தப்பாக எனக்கு படலை. முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாக வசதிக்காக செக்ரட்டேரியட்டுக்கு வெளியில் மாற்றலை, உள்ளே இருந்து ஒரு 10வது மாடிக்கு அலுவலக அறை தான் மாற்றப்படுது, கட்டடத்தை மாற்றலை, அறை மாற்றப்படுகிறது. அதுக்கு போய் இப்படி விமர்சிக்க வேண்டிய அவசியம், சுப்பராயனுடைய விமர்சனம் அதீதமானது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் நிர்வாக வசதிக்காக தன்னுடைய அறையை மாற்றுகிறார். அது ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலை. ஒரு டஞ்சன் ரூமில் இருக்க எனக்கு பிடிக்கல, அது பழைய ரூமுங்க, அது வெள்ளக்காரன் காலத்தில் இருக்க ரூம், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும்னு முதலமைச்சர் விரும்புகிறாருன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சுப்பராயனுடைய அந்த மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பூர் எம்பி சுப்பராயனுடைய கருத்து என்னை பொறுத்தவரையில் தேவையற்ற. நீங்கள் ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் எப்படி டீல் பண்ண முடியும்? காசு இல்லைன்னா சாப்பிடாம பட்டினி இருக்கீங்களா? சுப்பராயன் காரில் போகிறாரா பஸ்ஸில் போகிறாரா? காரில் தான் போவார். அப்புறம் என்ன, சுப்பராயன் டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறாரா ட்ரெயினில் போகிறாரா? இந்த விவாதம்லாம் வரும். சரி, இந்த விஷயத்தில் ஜோசப் விஜய் முதலமைச்சரை வந்து செலவு பண்ண இல்லை, நீங்கள் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்கன்னு தோனியில் பேசுறது தவறானது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசக்கூடாது. ஒரு முதலமைச்சர் நிர்வாக வசதிக்காக தன்னுடைய அலுவலக அறையை மாற்றுகிறார். அது ஒன்று. இப்போ ஜெயலலிதா வந்து செக்ரட்டேரியட்டே மாற்றணும்னு எவ்வளோ முயற்சி பண்ண முடியல. 20 வருஷத்துக்கு முன்னால், 25 வருஷத்துக்கு முன்னால், 2003 23 வருஷத்துக்கு முன்னால். கருணாநிதி 2006-10 செக்ரட்டேரியட்டே புதுசாக கட்டினார். ஜெயலலிதா வந்தோன்னே ஒரே நாள் நைட்டு அதை ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டு இதை கொண்டு வந்துட்டாங்க. 10 வருஷம் இப்படியே ஓடிச்சு. இந்த செக்ரட்டேரியட் வந்து ரொம்ப நெருக்கடியான இடங்க. அது வந்து உண்மையிலே வந்து யாராக இருந்தாலும் அது அந்த ஒரு நிலை வரதான் செய்யும். அவர் இன்னும் வேற ஒரு இடத்துல புது இடத்துல போய் ஹோட்டலில் இதெல்லாம் பண்ணலை. அவர் 10வது மாடியில் அலுவலகத்தை மாற்றுறாரு. அங்கே இருக்க அது இன்ஃபேக்ட் கான்ஃபரன்ஸ் ரூம், அது அதிகாரிகள் உட்கார்ற இடம் தான். அது வந்து மீட்டிங் தான் நடக்கும், அங்கே வேற ஒன்றும் கிடையாது. ஓப்பன் ஸ்பே, அது வந்து பிளைன் ஹால். அது அங்கே ஒன்றும் அறைகள் கிடையாது. அடுத்தது 9வது மாடியையும் மாற்றுறாங்கன்றாங்க. அது வந்து பக்கத்தில் அலுவலகங்களை மாற்றுவாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு என்னங்க, நீங்கள் பிடபிள்யூடியில் எவ்வளோ பெருசாக செலவிட போகுது? பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த கிளாஸஸ்லாம், புல்லட் ப்ரூஃப் கிளாஸஸ்லாம் போடுவாங்க. இது இவ்வளோ பெரிய தூரம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது ஒரு பாரம்பரிய இடம், அங்கே தான் எல்லா முதலமைச்சர்களும் இருந்திருக்காங்க. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைங்க. ஒரு முதலமைச்சருக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்குங்க. இது வந்து முதலமைச்சரோட தனி உரிமை. நம்ம எல்லாத்துலேயும் போய் முதலமைச்சரை நோண்ட முடியாது. என் ஆதரவில் நீ இருக்கிறதுக்காக நீ எது பண்ணாலும் நான் குறைன்னு சொல்ல முடியாது. அந்த தொனியில் தான் இவங்க பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ இந்த முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தை செக்ரட்டேரியட்டுக்குள்ளேயே பழைய பில்டிங்லேருந்து புது பில்டிங்னா அதுவும் 50 வருஷம் ஆக போகுது. 1980 எம்ஜிஆர் கட்டின பில்டிங் அதுக்கு 46 வருஷம் ஓடி போச்சு. ஆனால் பழைய பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து புது பில்டிங் கிடையாது. 10வது மாடிக்கு அவர் போகிறார். அங்கே எந்த அலுவலகமும் கிடையாது. அது ஓப்பன் ஸ்பே. இது வந்து கான்ஃபரன்ஸ் ஹால். இது அங்கே போகிறாரு அவர். மினிமம் செலவு. அது இது பிடபிள்யூடியில் வந்து 6 months டைம் கேட்டாங்க, அவங்க 3 monthsல முடிக்கணும். அந்த செலவு கூட ஏன் நிதி சாப்பிட்றேன். வாழ்ந்தாலே செலவு வரும், செத்து இல்லாமல் எல்லாரும் வாழ்ந்தாலே செலவு தானே, நான் உட்பட. இது அனாவசிய செலவு தானே. யார் சொல்ற அனாவசியமா அவசியமா? சுப்பராயன் ஒன்றும் தீர்ப்பு அதிகாரம் கிடையாதுங்க. சுப்பராயன் ஒன்றும் ஃபைனல் வரி பணத்துல தானே அது நடக்குது. நான் என்ன சொல்றேன், மக்கள் வரி பணத்தை செலவு பண்றதுக்கு எது அளவுகோல்? ஒரு முதலமைச்சர் திறம்பட செயல்படுவதற்கு தன்னுடைய அலுவலகத்தை, மறுபடியும் சொல்றோம், அலுவலக அறையை தான் மாற்றுகிறார். புது செக்ரட்டேரியட்டுக்கு போல. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய செலவாக இருக்க தான் தெரியும். ஒரு 10 கோடியே செலவாகுதுனா கூட அது உங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் கொடுக்குற வேலை. இப்படிலாம் போய் நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரை நோண்டி பார்க்க முடியாது. இது ரொம்ப இது வந்து ஒரு கோபத்தை தான் ஏற்படுத்தும் ஆட்சியாளர்களுக்கு. இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு முதலமைச்சரோட நிர்வாக வசதிக்காக தன் அலுவலக அறையை மாற்றுவது போய் நீங்கள் பேசுகிறேன். அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு வரும், நீ கம்யூனிஸ்ட் தானே, எல்லாம் நாடு ரொம்ப வறுமையில் இருக்குது, நீ எதுக்கு காரில் போகிற, பஸ்ஸில் போ, ஷேர் ஆட்டோவில் போ, பார்லிமெண்ட் கூட்டம் நடக்கும்போது எதுக்கு ட்ரெயினில் இதுக்கு போகிற, ஃப்ளைட்டில் போகிற, ட்ரெயினில் போ. இந்த கேள்விகள் எதிர்ப்புகாமலேருந்து வரும். அது அபத்தமானது. காரில் தான் நீ போகணும், ஆட்டோவில் போக தேவையில்லை. ஆனால் நீங்கள் இந்த விவாதத்தை எடுத்தீங்கன்னா அவங்க அந்த வாதத்தை வைப்பாங்க. இவர் சுப்பராயன் ஏன் இப்படி பேசுகிறான்னு எனக்கு புரியல.
ஏன்னா அவர் தான் தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி ஒரு விமர்சனத்தை அவரே தான் வச்சாரு, இப்ப 2வது விமர்சனத்தை அவரே தான் வைக்கிறாருங்கும் போதுதான் ஆதரவு கொடுக்குற கட்சிகளுக்குள்ள 2 பிரிவு வந்துச்சுங்க. சிபிஐ, சிபிஎம், விசிக எல்லாத்துலையுமே எக்ஸப்ட் காங்கிரஸ் அண்ட் ஐஏஎம்எல். விஜய் ஆதரவு கோஷ்டி எதிர் கோஷ்டி ஒன்று வந்துச்சு கூட்டணிக்குள்ளேயே. இப்போ சிபிஐக்குள்ளெல்லாம் வந்து முத்தரசா, சுப்பராயன்லாம் வேணான்றாங்க. அவங்க சிபிஎம்குள்ள பேர் சொல்ல விரும்பல. ஒரு தரப்பு இப்படி, ஒரு தரப்பு அப்படின்னு இருக்குது. ஏன்னா பாலபாரதி கனகராஜ்லாம் வெளிப்படையாவே பேசுறாங்க, அடிக்கிறாங்க. இப்போ அதை அப்படி எடுத்துக்கலாம் நீங்க. பட் இந்த விமர்சனம் வந்து மற்ற விமர்சனங்களை நான் ஏத்துக்கிறேன். அவங்க விஜய் அரசின் மீதான விமர்சனங்கள் நம்மளால கவனத்தில் கொள்ளத்தக்கது தான். பட் இது அலுவலக அறை என்பது இன்னும் ஒரு படி கீழே போய் பீச் வியூ, அதுக்கப்புறம் ஜோசியர் சொல்லி தான் 10வது மாடி 10+1 முதல் இடத்துல இருப்பாரு, இப்படி எல்லாம் கணக்கு போட்டு தான் போறாருன்னா நிறைய. அப்படி எப்படி வந்து சுப்பராய சொல்றாரா? இல்ல இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் எழுதுறது யாரும் தடுக்க முடியாதுங்க. பீச் வியூ அவருக்கு வேணும், அதனால சோ வாட், ஒரு முதலமைச்சருக்கு அப்படி இருந்தா என்ன தப்பு? பீச் வியூ வந்தா என்ன தப்பு? சரி, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பேன், நான் எல்லாத்துக்கும் இது பண்ணுவேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்க போயிட்டு அவங்க கவலையே படாம அவங்க பாட்டு போயிட்டே இருக்க போறாங்க. நீ கத்துறத கத்து, நாங்க போயிட்டு தான் இருக்க போறோன்றாங்க. அப்படிதான் அவங்க போவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், சுப்பராயன் உட்பட அவர் ஒரு விவரம் அறிந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 2வது முறையும் அனுபவம் இருக்கார். ஏற்கனவே சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர், நல்ல படிப்பாளி, விவரம் அறிந்தவர். அவர் ஏன் வந்து இப்படி ஒரு முதலமைச்சரோட தனி உரிமையில போய் இப்படி தலையிட்டு பேசுறாரு? இது வந்து அவருடைய தகுதிக்கு அழகல்ல. அது அவர் அவங்க சிறப்பா என்னன்னா, அது மக்கள் பணத்துல அவர் வரி பணம் மென்ஷன் பண்றாரு. தமிழ்நாடு கடன்ல இருக்குன்றீங்க, நிதி இல்லன்றீங்க, இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வருது? இதான் நான் உங்களுக்கு 3 தடவை சொன்னா நீங்க திரும்ப திரும்ப கேட்குறீங்க. கடன்ல இருக்க எல்லாரும் செத்து இல்லாமான்றான், சாப்பிட முடியாது. இல்லை சார், இது அனாவசிய செலவுன்னு யார் முடிவு பண்ணுறதுன்னு அதுதான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். நீ இப்போ காரில் போகிறதே அனாவசியம். 10 லட்ச ரூபாய் காரில் தான் சுப்பராயன் போகிறாரு, ஆட்டோவில் போங்களேன். இந்த கேள்வியை கேட்டால் இந்த பொறுப்பு அரசுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தானே. தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி எது காரில் போகணும்? போ, ஆட்டோவில் போ, ஷேர் ஆட்டோவில் போ, பஸ்ஸில் போ. இப்படி வச்சா ஒரு வாதம் எவ்வளோ அபத்தமானதோ அந்த வாதம் தான் ஒரு முதலமைச்சரை பற்றி வைக்கிறது. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதனால இது இந்த 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 கோணத்தில் இந்த பிரச்சனையை பார்ப்பது அற்பத்தனமானது. இது உங்களுக்கு பர்சனலாக தாவேக்காவை பிடிக்கல, டிஎம்கே ஹேங் ஓவரில் இருக்காங்க இவங்க எல்லாரும். அதனால தான் இந்த கேள்விகள் வருது. இவங்க கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு விமர்சிக்க வேண்டியதை விமர்சிக்கிறது நியாயமானது. இதெல்லாம் வந்து ரொம்ப பர்சனல், ஹைலி பர்சனல். ஒரு முதலமைச்சரோட இது வந்து அவர் செலவு தானன்னா செலவுக்கான வரையறை என்ன? எல்லாமே செலவு தான். எல்லாமே வாழ்ந்தனாலே செலவு தான். செலவு பண்ணாமல் அப்படியே இருந்துடலாமா? அப்படியே சிக்கனமாக அந்த தமிழில் மனோரமா ஒரு படம் ரொம்ப சிக்கனமாக நடிக்கிறேன்ட்டு சிக்கன்னு கூட சாப்பிடாம சிக்கன் எழுதி வச்சு கோழியை வரைஞ்சி வச்சு சாப்பிடுவாங்க. ட்ரெஸ்ஸு கூட போட மாட்டாங்க, ஒரு துணியை போட்டுன்னு இருப்பாங்க. எல்லாம் வந்து ட்ரெஸ் போட்டால் கூட வந்து செலவுன்ட்டு லைட் போட மாட்டாங்க. அதுமாதிரி அந்த எல்லைக்கு போகிற பேச்சு இதெல்லாம். அதுவே ஒரு இது ஒரு நெருக்கடி கொடுக்கணுங்கிறது தான் அதனோட இன்டென்ஷன். இவங்களால இப்போ சுப்பராயன் போன்றவர்களால் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்ன நான் புரிந்து கொள்வது, இந்த அரசை இவங்களுக்கு பிடிக்கல, விஜய் அரசை பிடிக்கல, விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது உங்களுக்கு பிடிக்கல. பட் வேறு வழி இல்லை, கட்சி மேலிட உத்தரவு. இந்த உண்மையை ஜீரணிக்க முடியல, விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்க முடியல. டிஎம்கே கிட்ட இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அஃபிலியேஷன் ரொம்ப டீசெண்டாக சொன்னான். அந்த ஹேங் ஓவர் நான் சொல்கிறேன், அது இன்னும் போல. இவங்க உடம்பெல்லாம் இங்கே இருக்குது, மனசு பூரா திமுகவில் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த விமர்சனங்கள். இப்படிலாம் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சித்தாந்த ரீதியாக இஷ்யூஸில் அரசு செய்யக்கூடிய தவறுகளை பின் பாயிண்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணிங்கனாலும் கிளப்பினாலும் அது நியாயமானது. இதெல்லாம் எடுப்படாது மக்கள் பற்றி.